இதுதான் நண்பர்களே நம்மளுடைய வெப்சைட். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி நம்ம போடுற வீடியோ எல்லா அப்டேட்டுமே நம்ம வெப்சைட்லயே வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜாப்ஸ் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான அப்டேட் டீடைல்ஸ் இதுல எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துட்டு இருக்கும். ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா டெய்லி நம்ம போடுற வீடியோ வந்துட்டு பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆகும். இதுலயே நீங்க ஓபன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சைன் அப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நம்ம போட்ட உடனே உங்களுடைய லேப்டாப்பா இருக்கட்டும், இல்ல நோட் பேடா இருக்கட்டும், இல்ல நீங்க மொபைலா இருக்கட்டும், சரி எது இருந்தாலும் சரி நோட்டிபிகேஷன் உடனே கொண்டு வந்துடும். ஜஸ்ட் வந்துட்டு சைன் அப் வந்துட்டு பண்ணிக்கோங்க. இதுல உங்களோட நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு வந்துட்டு அட்லீஸ்ட் வந்து 12 கேரக்டர் வந்து கொடுத்துட்டு உங்களோட போன் நம்பர் கொடுத்துட்டு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க டெய்லி வந்துட்டு நம்ம சேனலை வந்துட்டு ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா நம்ம போறது எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். இது நீங்க கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துட்டு நீங்க செக் பண்ணாலே முழு அப்டேட் வரும். ஸோ இங்கேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலுடைய போட்டிருக்கிற வீடியோ வந்துட்டு இதுலயே நீங்க பிளே பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுலயே அப்ளை ஆன்லைன் வந்து கொடுத்திருக்கோம், அபிஷியல் நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்கோம், அபிஷியல் வெப்சைட்டும் வந்து கொடுத்திருக்கோம். சரி வாங்க வெளியே பண்ணாம அந்த அபிஷியல் வெப்சைட் டீடைல்ஸ் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் சைடுல இருக்கக்கூடிய ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். சோ இனிமே நம்மளுடைய டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா business@india360jobs.com. சப்போர்ட் ரிலேட்டட்ல கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா support@india360jobs.com. இந்த இரண்டு மெயில் ஐடியும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வெப்சைட்டும் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். நீங்க ஜஸ்ட் கூகுள்ல போங்க, www.india360jobs.com அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லிங்க் வரும், அது ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சைன் அப் பண்ணிக்கோங்க. சோ நம்ம போடுற எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும். சோ இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். சோ லாஸ்ட் 3 வருஷமே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்கிறது ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட் வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தியும் போட்டுட்டு இருக்கோம். சோ அதுல வந்து பிரைவேட் ஜாப் இருக்கட்டும், கான்ட்ராக்ட் அடிப்படையில் வரப்போதா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பெர்மனன்ட் ஜாப் இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா ரிலேட்டட் ஜாப்ஸ் ஓரியன்டும் வந்துட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் வரக்கூடிய எல்லா ஜோனல் ரிலேட்டட்லயும் போட்டுட்டு இருக்கோம். சோ அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கூட்டுறவுத்துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தான் வந்து பார்க்க போறோம். சோ அதோடைய அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து பாத்திரலாம். சோ இப்ப நீங்க திரையில வந்து பாத்துருக்க அந்த நோட்டிபிகேஷன் தமிழ்நாடு ஸ்டேட் அப்பெக்ஸ் பிசர்ச் கோஆபரேட்டிவ் பெடரேஷன் லிமிடெட்ல இருந்து தான் இந்த நோட்டிபிகேஷன் வந்திருக்குது. நமது தமிழ்நாட்டில இருந்து சென்னை லொகேஷன்ல இருந்து தான் இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் 5/8/2026 தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து FFPO-ன்னு வந்து சொல்லுவாங்க. அப்படின்னா ஃபிஷ் ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. சோ இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபிஷர்ஸ் அக்வாகல்ச்சர் மேனேஜ்மெண்ட், இதுக்கு ஒட்டுமொத்தமாக 5 காலி பணியிடங்கள். அதுல சென்னை லொகேஷன் 1, நாகைக்கு 1, திருச்சி மதுரைக்கு வந்துட்டு 1, ஈரோடு தருமபுரிக்கு 1, தூத்துக்குடிக்கு 1, ஒட்டுமொத்தமாக 5 காலிப்படங்கள். வேல்யூ செயின் அப்படின்ற போஸ்டிங்க்கு வந்துட்டு சென்னைக்கு 1 போஸ்டிங், நாகை மாவட்டத்துக்கு 1 போஸ்டிங், திருச்சி அண்ட் மதுரைக்கு வந்து 1 போஸ்டிங், ஈரோடு அண்ட் தருமபுரிக்கு 1, தூத்துக்குடிக்கு 1. சோ டோட்டலா 5 காலி பணியிடங்கள். அதுக்கு அடுத்தபடியாக சோசியல் மொபிலைசேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் 5 காலி பணியிடங்கள். சென்னை, நாகை, திருச்சி, மதுரை, ஈரோடு, தருமபுரி, தூத்துக்குடி. அதற்கு அடுத்தபடியாக அக்கௌண்டன்ட் போஸ்டிங்க்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 காலி பணியிடங்கள். சென்னை, நாகை, திருச்சி அண்ட் மதுரை, தர்மபுரி அண்ட் ஈரோடு, தூத்துக்குடி. அதற்கு அடுத்தபடியே ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதுக்கு வந்துட்டு சென்னை லொகேஷனுக்கு மட்டும் வந்துட்டு ஐடி போஸ்டிங் 1 காலி பணியிடங்களும், MIS போஸ்டிங் வந்துட்டு பாத்தீங்கன்னா 1 காலி பணியிடங்கள் சென்னைக்கு மட்டும் கொடுத்திருக்காங்க. சோ சென்னைக்கு ஒட்டுமொத்தமாக 6 காலி பணியிடங்களும், நாகை மாவட்டத்துக்கு ஒட்டுமொத்தமாக 4 காலி பணியிடங்களும், திருச்சி அண்ட் மதுரை ஒட்டுமொத்தமாக 4 காலி பணியிடங்களும், ஈரோடு அண்ட் தருமபுரிக்கு வந்துட்டு 4 காலி பணியிடங்களும், தூத்துக்குடி மாவட்டத்துக்கு 4 காலி பணியிடங்களும், ஒட்டுமொத்தமாக 22 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இது வந்துட்டு கான்ட்ராக்ட் அடிப்படையில தான் எடுக்க போறாங்க.
அந்தந்த லொகேஷனுக்கு ஏற்ற பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து கொடுக்கப்படுறதா சொல்லிருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிபிகேஷன் ரெலவெண்ட் டிகிரி குவாலிபிகேஷன் முடிச்சுக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இருக்கணும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சோ செலக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க அனுப்பணும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஷார்ட் லிஸ்டட் ஆனவங்க மட்டும் இன்டர்வியூக்கு வந்துட்டு கூப்பிடுவோம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அந்த இன்டர்வியூல செலக்ட் ஆனவங்க அசஸ்மெண்ட்லயும் வந்துட்டு டிசைட் பண்ணுவோம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சோ ரெமுனரேஷன் அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி சேலரி வந்துட்டு as per டாப்கோ ஃபெட்டுக்கு வந்துட்டு என்ன இருக்குதோ அதுல மந்த்லி சேலரி வந்து உங்களுக்கு இருக்கும். பட் இதுல வந்துட்டு அடிஷனல் அலோன்ஸ், பென்ஷன், போனஸ், கிராஜுவிட்டி இந்த மாதிரி எந்த ஒரு அப்படி எதுவுமே கிடையாதுன்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடைய ரோல்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க இங்க கொடுத்துருக்காங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 9 hours வந்து இருக்கும். அதே மாதிரி as per கவர்மெண்ட் லீவு படி வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே அப்ளிகபிள் ஆகிருக்கும். அதே மாதிரி கான்பிடென்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா டொமைன், கோட் ஆஃப் கண்டக்ட், பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன், டெர்மினேஷன் இது எல்லாமே உங்களுக்கு காமனா இருக்கும். இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு ஃபில் பண்ணிடுறீங்க. அது ஃபில் பண்ணது போக என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்துட்டு நீங்க என்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணா உடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட், ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட். மறுபடியும் சொல்றோம், எஜுகேஷன் குவாலிபிகேஷன் சர்டிபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட், ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கோட் ஆஃப் கண்டக்ட் சர்டிபிகேட் கண்டிப்பா அட்டாச்மெண்ட் பண்ணணும். இப்ப நீங்க திரையில வந்து பாத்துட்டு இருக்கிறது அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு எப்படி ஃபில் பண்றதுன்னு பார்க்கலாம். என்ன போஸ்டிங் விண்ணப்பிக்கப்படுகிறதோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. சோ ஒருத்தர் வந்துட்டு மல்டிபிள் போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம். மல்டிபிள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு நீங்க அட்டாச் பண்ணலாம். இதுல உங்களோட நேம், உங்களுடைய பிளாக்கல் இருக்கணும், என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண மென்ஷன் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த், மேலா ஃபீமேலா, டிரான்ஸ்ஜெண்டரா, மேரிட் அன்மேரிட், டிவோர்ஸ், விண்டோஸ்டு, அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி ஓபிசி ஓபிசி, அதுக்கப்புறம் ஃபாதர் நேம், ஹஸ்பண்ட் நேம், அதுக்கப்புறம் அட்ரஸ் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ், அதுக்கப்புறம் பெர்மனன்ட் அட்ரஸ், மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிபிகேஷன் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷன், கிராஜுவேஷன், அதர் எனி எது இருந்தாலும் சரி நீங்க இருக்கணும். அதே மாதிரி ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், நேம் ஆஃப் அட்ரஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 ரெஃபரன்ஸ் டீடைல்ஸும் வந்துட்டு மென்ஷன் பண்ணணும். ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா டேட், பிளேஸ், சைன் இதெல்லாமே கரெக்டா வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்றோம், பிசினஸ் அக்வாலஜர் மேனேஜ்மெண்ட்டுக்கு 5 கல்பனைகள், வேல்யூ செயினுக்கு 5, சோசியல் மொபைலைசேஷனுக்கு 5, அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து 5, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் எம்ஐஎஸ்க்கு வந்து தலை 2 காலி பண்ணிடுங்கள். சோ இது எல்லா இதுக்குமே இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டியூரேஷன் மந்த் வந்துட்டு 30/6/2027 வரைக்கும் வந்து ஒர்க்கிங் இருக்கும். சோ போஸ்ட் கிராஜுவேட்னா இது என்ன படிக்கணும், 3 years ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த மாதிரி இருக்கணும், சோ அது எல்லாமே இருக்குது. மாத சம்பளம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 35,000 பிளஸ் 5,000 ரூபாய், ஒட்டுமொத்தமாக 40,000 ரூபாய் சொல்லிக்காங்க. 25 வயதுல இருந்து அப் டு 35 வயது இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்துட்டு விண்ணப்பிக்கலாம். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு காமன் டீடைல்ஸ் இதுல வந்து கொடுத்துருக்காங்க. சோ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு அனுப்ப வேண்டிய முகவரி ஆபீஸ் ஆஃப் தி ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் ஃபிஷர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர், டெஃபர்டட் இன்டகிரேட்டட் ஆபீஸ் காம்ப்ளெக்ஸ் ஃபார் அனிமல் ஹஸ்பண்டரி, ஃபிஷர்ஸ் அண்ட் ஃபிஷர்ஸ்மேன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், 4th floor, நம்பர் 571, அண்ணா சாலை, நந்தனம், சென்னை 6,35,000. இந்த அட்ரஸுக்கு நம்ம சொன்ன அப்ளிகேஷன் ஃபார்ம், நம்ம சொன்ன அந்த டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அட்டாச் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு அனுப்பணும். சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் இருந்திருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் இருக்கக்கூடிய டைப் பண்ணி தருவீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலா இருக்கும். பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் கான்டாக்ட் பண்ணி வச்சீங்கன்னா business@india360jobs.com, சப்போர்ட் ரிலேட்டட் கான்டாக்ட் பண்ணி வச்சீங்கன்னா support@india360jobs.com. அதற்கு அடுத்தபடியாக உங்களுக்காகவே நம்ம வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், India360 ஜாப்ஸ். ஜஸ்ட் கூகுள்ல டைப் பண்ணுங்க, வர்ற ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க, உடனே நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இனிமே நம்மளுடைய டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். So thank you once, thank you so much, all the best for your career.